கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த கூட்டத்துக்கு வரலாமா? கோவில்ல நடக்கிற ஒரு கோவில் திருவிழாவுக்கு கூட கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னே சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தில் மாட்டினீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா கஷ்டம் அப்படின்னு. என்னங்க அவங்க மக்களோட மனநிலை? ஒரு அம்மா 2 பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கு, அந்த அம்மாவும் செத்து போய் அந்த 2 குழந்தைங்களும் இறந்து போயிடுச்சு. எவ்வளோ பெரிய வேதனைங்க இது. அந்த பெத்தவன் எப்படி உட்காந்துருப்பாங்க? என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏங்க இப்படி ஒரு சினிமா மோகம்? பைத்தியமாங்க நம்மலாம். இதை பார்க்குற அடுத்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நீங்களாம் சொல்றீங்க, ஐயோ வடக்கன் இப்படி, வடக்கனுங்களாம் பாடி போயிருக்கானுங்க, படிக்காதவங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு அவனுங்களாம் நம்மளை பற்றி கேள்வி பண்ணீங்கன்னா, ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு இப்படி போய் கூட்டத்தில் நெறிபட்டு இத்தனை பேர் செத்து போறீங்களா? காலையில 8:45 கூட்டம்னா 3 மணிக்கு போய் உட்காந்துருக்காங்க. விடிய கிளம்புற 3 மணிலேருந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. இந்த ஆர்வத்தை நீ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீ 3 மணிக்கு எந்திரிச்சு படிச்சீங்கன்னா உருப்படியா? ஒரு எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஒரு 4 இடத்துல இன்டர்வியூ போடுறதுக்கு நீ ரெடி பண்ணலாமா? உருப்பிடுவ. உருப்பிட்டீங்கன்னா உன் பெத்தவங்களை வச்சு சோறு போடுவ. உனக்கு யார் இன்னைக்கு விஜய் வந்து சோறு போடுறாரு?